ஒரு தொழில் நஷ்டமடையுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று கோச்சார ரீதியான பலன்கள் அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸை கொடுக்கும். அதாவது ஜென்ம சனி, ஏழரை சனி அல்லது ஜென்ம ராகு போன்ற ஜென்ம கேது அல்லது ஜாதகத்தில் சனி மேலே, அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி மேலே கேது பிரயாணம் பண்ணும்போது உறுதியாக தொழில் நஷ்டத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஆனால் மறுபடியும் இது ஃபர்தராக எந்திரிச்சு ஓடுமா அப்படின்றதுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசையின் அடிப்படையில் தான் அதை நம்ம பலன் சொல்லணும். ஆனாலும் கூட ஒரு ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி திசை நடக்கிறவங்களுக்கு தொழில் நஷ்டம் ஏற்படும். அவங்க எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அவங்க அந்த மாதிரி ஆளுங்க அந்த சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நன்மைகளை தரும். அதே மாதிரி 6 ருண, ரோக, சத்ரு, எதிரி, கடன், வழக்கு, அவமானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதியும் அந்த இடத்துல கண்டிப்பாக திசை நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினாலும் ஓரளவுக்கு லிமிட்டடாக பண்ணக்கூடிய பிராப்தம் இருந்ததுன்னா பண்ணலாம், இல்லைன்னா அந்த தொழில் பண்ணக்கூடாது. ஆகவே கோச்சார ரீதியாகவும் சில ஸ்ட்ரகிள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7ல் ஜென்ம சனி, ஜென்ம குரு, அதே மாதிரி ஜென்ம ராகு, கேது சனியுடைய அமைப்பில் மேலே அமர்ந்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் தொழில் நஷ்டமடையும் அல்லது தொழில் மாடரேட் ஆகும். அது ஆகக்கூடிய காலகட்டங்கள் அவங்களுக்கு நல்ல தசை நடந்ததுன்னா தப்பிச்சுக்குவாங்க, இல்லைன்னா கடுமையான நஷ்டத்துக்கு போயிடுவாங்க. அதனால ஜாதகம் எந்த மாதிரி இருக்குங்கிறத அவங்க ஃபியூச்சரை கணிச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தொழில் நஷ்டம் கண்டிப்பாக இது மாதிரியான காலகட்டங்களில் நடைபெறும்.